அன்பு உறவுகள் அனைவருக்கும் மேக்ஸ்வெலின் வணக்கங்கள். அனந்தன் காடு நடிகர் ஆர்யா நடிப்பில் ஜூன் 25 திரைக்கு வர இருக்கின்ற படம் தான் அனந்தன் காடு. இந்த படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய ட்ரெய்லரை வச்சு பார்க்கும்போது இது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுகிறது. இந்த படத்தினுடைய ஒரு டேக்லைன் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா, அதிகாரம், அரசியல், பழிவாங்குதல் மற்றும் உயிர் வாழ்வுக்கான போராட்டம். இதுதான் இந்த படத்தினுடைய மைய கருத்து. ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட இனம், அரசியல் சூழ்ச்சிகளால் ஒரு பாதிக்கப்பட்ட சமுதாயம், அந்த பாதிக்கப்பட்ட சமுதாயம் மீண்டெழுந்து அந்த தன்னுடைய உரிமைகளுக்காக போராடுகின்ற ஒரு கூட்டமாக இருக்கின்றது. அதன் சாயலாக வைத்து இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. பல அரசியல்வாதிகள் இருக்காங்க. அரசியல் சூழ்ச்சிகளால ஒரு கூட்டம் ஒரு தீவிரவாதியாக்கப்படுகிறார்கள். அந்த தீவிரவாதிகள் ஆக்கப்பட்ட அந்த கூட்டம் மீண்டெழுந்து தன்னுடைய உரிமைக்காக மீண்டெழுந்து போராடுகிற கதைக்களமாக அமைத்திருக்கின்றார் இந்த கதையை. இந்த படத்துடைய டைரக்டர் யார் அப்படி பார்த்தோம்னா, ஜி.என். கிருஷ்ணகுமார் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் யார் அப்படி பார்த்தோம்னா, ஆல்ரெடி ஆர்.ஜே. பாலாஜி அவருடைய ரன் பேபி ரன் இந்த படத்தை டைரக்ட் செஞ்சவர்கள். அப்புறம் இந்த படத்துடைய ரைட்டர் முரளி கோபி இந்த படத்துடைய ரைட்டராக இருக்கிறார். எம்புரான், லூசிஃபர் இந்த படங்களை எடுத்தவர் இந்த டைரக்டர் தான். அந்த படங்கள் மிகப்பெரிய ஹிட். அதுவுமே ஒரு பொலிட்டிக்கல் கலந்த கதையாகவே இருக்கும். லூசிஃபர் மற்றும் எம்புரான் ரெண்டுமே ஒரு பொலிட்டிக்கல் கலந்த கதையாகவே இருக்கும். அதே போலவே இந்த படமும் ஒரு பொலிட்டிக்கல் கலந்த உயிர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு என்னென்ன தீங்குகள் நடந்தன, அவர்கள் மீண்டெழுந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காரு. மேலும் இந்த படத்திற்கு இசை அஜினேஷ் லோகேஷ் இந்த படத்திற்கு இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தினுக்கு இதுக்கு முன்னாடி காந்தாரா படத்திற்கும் இசையமைத்தவர். தமிழில் மகாராஜா படத்திற்கு இசையமைத்த மியூசிக் டைரக்டர். இந்த படத்தினுடைய பேக்ரவுண்ட் மியூசிக், பாடல்கள் எல்லாமே அருமையாக வந்திருக்கின்றன. இந்த படத்துல மேலும் காஸ்ட் யார் யார் பார்த்தோம்னா, இந்திரன் நடிச்சிருக்காரு. அப்புறம் சுனில், நிகிலா சித்திக், ரெஜினா கசன்ட்ரா, அப்புறம் போஸ் வெங்கட் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. முதல் முறையாக ஆர்யா ஒரு கைண்ட் ஆஃப் மலையாள படம் தான் இது. ஒரு மலையாள டைரக்டர், மலையாள ரைட்டர் இவங்க எல்லாம் சேர்ந்து எடுக்கின்ற ஒரு படம். கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அவருடைய கெரியர்ல. பல படங்கள் ஆர்யா இப்போ ஒரு 20 வருஷமா இந்த ஃபீல்டுல இருக்காரு. ஒரு மிகப்பெரிய சக்சஸ் படம், ஒரு 300 கோடி பட்ஜெட், 400 கோடி பட்ஜெட் இதுவரைக்கும் எந்த படமுமே கொடுத்ததில்ல. ஆனால் இந்த படம் கண்டிப்பாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய சக்சஸான படமாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக அவருடைய கரியர் அடுத்தடுத்து மேலும் முன்னேக்கி செல்ல இந்த படம் ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக சினிமா ரசிகர்கள், இப்ப நீங்க ஒரு போராட்ட குணம் உள்ளவர்கள், இல்ல நீங்க ஒரு அரசியல்ல இருக்கீங்க, நீங்க உரிமைகளுக்காக போராடிட்டு இருக்கீங்க, எங்க தீங்கு நடந்தாலும் அதை எதிர்த்து போராடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஏற்ற படமாகவும் உங்களுக்கு பிடித்த படமாகவும் இருக்கும். ஜூன் 25 இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். நீங்க இந்த ட்ரெய்லர் பார்த்திருந்தீங்கன்னா, இந்த ட்ரெய்லர் எந்த காட்சி உங்களுக்கு பிடித்திருந்தது, எந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து இது போன்ற அடுத்தடுத்த பட வீடியோக்களில் தொடர்ச்சியாக சந்திப்போம். நன்றி.